எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஓம். பொதுவாக ஓம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஓம்ன்றது பிரணவ மந்திரம். ஓம் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். எல்லா மந்திரத்துக்கு முன்னாடியே ஓம் இருக்கும். ஆனால் அந்த ஓமில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ஓமில் ஒரு ரகசியம் இருக்குது. ஓம் அப்படின்றத நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஆ உ இம் அப்படின்னு பிரியும். ஓமை பிரித்தா ஆ உ இம் அப்படின்னு பிரியும். ஆனால் இதை உச்சரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இந்த ஆ உ இம் இது எப்படி உச்சரிக்கிறது? ஃபஸ்ட்டு ஆ அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மூச்சை உள்ளே இழுத்துக்கணும். முதல்ல ஃபுல்லாக இழுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்குங்க. முதல்ல செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக பண்ணலாம். முதல்ல மூச்சை இழுக்கணும். இந்த சங்கு பகுதி இருக்குது இல்லையா, இந்த இடம் தான் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய இடம். இந்த சங்கு இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணணும். அதாவது மூக்கால காற்று இழுக்கிறீங்க. இழுத்த பிறகு தொண்டையிலிருந்து, அதாவது இந்த சங்கு பின்னாடி இருந்து அப்படி சொல்லணும். இழுக்கிறது மூக்கால இழுக்கிறீங்க. அப்படின்னு வெளியே விடணும். ஒரு 10 வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க. மூக்கால காற்று இழுத்துட்டு தொண்டையிலேருந்து ஆணு ஒரு 10 தடவை விடுங்க. மறுபடியும் ஊ அப்படின்ற பயிற்சி. அதே மாதிரி மூக்கால காற்றை உள்ளே எடுத்துக்கிறீங்க. அப்படின்னு விடணும். ஊன்றது உதட்டில் வரக்கூடாது. ஊன்ற சத்தம் உதட்டில் வரக்கூடாது. சங்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல இருந்து தான் வரணும். அதுதான் பயிற்சி. சாதாரணமாக சில பேர் ஊ அப்படின்னு இங்கே உதட்டிலேருந்து சொல்லுவாங்க. உதட்டிலேருந்து சொல்லக்கூடாது, அதை நீங்கள் தொண்டையிலேருந்து சொல்லணும். ஓகேங்களா? மூக்கால் இழுக்கிறீங்க, தொண்டையிலேருந்து ஊ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இம். அதே மாதிரி மூக்கால காற்று இழுக்கிறீங்க. இழுத்த பிறகு அப்படின்னு தொண்டையிலேருந்து சொல்லணும். அதே மாதிரி சங்கு பின்னாடி இருக்க இடத்துலேருந்து அந்த இம் சத்தத்தை கொடுக்கணும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படி பயிற்சி பண்ணணுன்னு. மூக்கால் இழுக்கிறீங்க, ஆணு தொண்டை வழியாக காற்றை விடணும் 10 வாட்டி. அடுத்து திருப்பியும் மூக்கால் இழுக்கிறீங்க, தொண்டையிலேருந்து ஊ அப்படின்னு சொல்லணும். திருப்பி மூச்சு இழுக்கிறீங்க, தொண்டையிலேருந்து அப்படின்னு தொண்டையிலேருந்து சொல்லணும். இப்போது இந்த 3 வாட்டி இந்த பயிற்சியை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூச்சை இழுத்த பிறகு ஒரே இதுவாக, அதாவது ஆவும் எப்படியும் 3 சேர்த்து சொல்லணும். அதையும் நீங்கள் இந்த தொண்டை பகுதியிலேருந்து தான் சொல்லணும். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க,
இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லும்போது சில ஒரு அற்புதமான உணர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பயிற்சியில் தான் அதை உணர முடியும். நான் சொன்னால் கூட இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மூக்கால் இழுக்கிறீங்க, தொண்டையிலேருந்து சொல்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சியை பண்ண உங்களுக்கு இதில் இருக்க விஷயங்கள்லாம் பின்னாடி உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது இதுக்கு அடுத்த பயிற்சிலாம் இருக்குது. இப்போதைக்கு இதை மட்டும் நல்லா புரிஞ்சு பண்ணுங்க. மீதி அப்புறமா சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.